வணக்கம் மக்களே. சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்காக நான் உங்களிடம் சில முக்கியமான அரசியல் விஷயங்களை ஒரு நண்பராக பேசப்போகிறேன். தேர்தல் நெருங்கிவிட்டாலே போதும் எல்லா அரசியல்வாதிகளும் கையில் ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிடுவார்கள். வேலுண்டு வினை இல்லை என்று ஒரு காலத்தில் முருகனை விமர்சித்தவர்களே இன்று ஓட்டுக்காக கையில் வேலை ஏந்திக் கொண்டு கிரீடம் வைத்துக்கொண்டு வலம் வருவதை பார்க்கும்போது சிரிப்புதான் வருகிறது. இதெல்லாம் வெறும் 2026 தேர்தலுக்கான கணக்குதான் என்று நமக்கே நன்றாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் திமுக தனது சிறுபான்மையின வாக்குகளை தக்கவைக்க போராடிக் கொண்டிருக்கும்போது அதே சிறுபான்மையின வாக்குகளை குறிவைத்து விஜய் அவர்கள் மிக பிரம்மாண்டமாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடியது திமுகவிற்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பார்த்தவுடன் கூட்டணி தர்மத்தை காக்க திருமாவளவன் அவர்கள் களத்தில் இறங்கிவிட்டார். அவர் இப்போது விசிக தலைவராக பேசுகிறாரா அல்லது திமுகவின் செய்தி தொடர்பாளராக பேசுகிறாரா என்றே சந்தேகம் வருகிறது. சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் RSS பெற்றெடுத்த குழந்தைகள் என்று அவர் முத்திரை குத்துவது வேடிக்கையாக இருக்கிறது. திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களையெல்லாம் சங்கி அல்லது RSS கைக்கூலி என்று சொல்வதையே ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள். தமிழ் கடவுள் முருகனை பற்றி பேசும் இவர்கள் அதே வாயால் எங்களை ஏன் திராவிடர்களாக மாற்றினீர்கள் என்றும் கேட்க வேண்டும் அல்லவா? திராவிடம் என்பது ஒரு மாயை என்று ஒரு காலத்தில் சொன்னவர்களே இன்று அதே திராவிடத்திற்காக வக்காலத்து வாங்குவது என்ன மாதிரியான அரசியல்? சீமான் அவர்கள் ஒரு பக்கம் திராவிட கொள்கைகளை உடைக்க தயாராகிவிட்டார். பெரியாரை பற்றி அவர் வைக்கும் விமர்சனங்களும் சமீபத்தில் பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயரை மீண்டும் ஒட்டிய போராட்டங்களும் மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களின் அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் மேயர் பிரியா போன்றவர்கள் அவர்களை தற்குறி கூட்டம் என்று கிண்டல் செய்கிறார்கள். ஆனால் மக்கள் இப்போது மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதுதான் உண்மை. தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் என தங்கள் உரிமைக்காக போராடும் யாராக இருந்தாலும் அவர்களை உடனே சங்கி என்று முத்திரை குத்தி ஒதுக்கி வைப்பதுதான் தற்போதைய ஆட்சியின் பாணியாக இருக்கிறது. சினிமா துறையிலும் கூட விஜய்க்கு போட்டியாக சிவகார்த்திகேயனை வைத்து பராசக்தி போன்ற படங்களை கொண்டு வர பார்க்கிறார்கள். மொத்தத்தில் தமிழக அரசியல் களம் இப்போது ஒரு மிகப்பெரிய சதுரங்க வேட்டையாக மாறியிருக்கிறது. ஒருவரை ஒருவர் வீழ்த்த புதுப்புது கதைகளை உருவாக்கி வருகிறார்கள். இதில் மக்கள் யாரை ஆதரிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.